நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. போதும் போதும் போதும், நிறுத்துங்க. ஆடதானே சொன்னேன். ஏன் இப்படி சோகப்பட்டா பாடி என்ன டார்ச்சர் பண்றீங்க? நீங்க பாட்டே பாட வேணாங்க, விடுங்க. வா சு, ஆட சொன்ன தப்பா போச்சு. இப்படியா பாடுவாங்க? மாப்பிளை காணோம், எங்க போயிட்டான்? அத்தான் காலையிலேயே ஜாகிங் போறதுக்கு ஏஞ்சி போயிட்டாரு. உன்னை எழுப்பி பார்த்தாரா நீ எந்திரிலையா, அதனால அவர் மட்டும் போயிட்டாரு. அத்தான் கிளம்பி போயிட்டார். நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. நீங்க இப்படி பேசுறது கூட ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இப்படி ஒரு திடீர் மாற்றம்? அது ஏன் கேக்குறக்குள்ள பூதம், இப்படி பேசினாதான் இங்க கூட்டினே வருவேன்னு சொல்லிட்டான். வேற வழியே இல்லாம இப்படி பேச வேண்டியதா இருக்குது. நல்லாதான் இருக்கு சிஸ்டர், இப்படியே மெயின்டைன் பண்ணிருங்க. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. இந்த கெட்டு இப்ப கலைகிற வரையும் தான் இதெல்லாம். சென்னைக்கு போயிட்டா எப்பவும் போலதான். ஏன் அமுல் பேபியா, எனக்கு அமுல் பேபின்னு கூப்பிடுறதா பிடிக்கும். உங்களுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் அதான் பிடிக்கும். ஆமா சிஸ்டர், மாப்பிள்ள அந்த பெயிண்டிங்க கொடுத்துட்டானா? இல்ல குலபுதம், இல்லையா?
ஆனா அதை ஏத்தாந்துக்கிறான். அப்படின்னா இங்க வச்சு கொடுக்க போறான் தானே அர்த்தம். திரும்ப காணாம போயிருமோ நினைச்சு கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. என்ன புள்ள புதம், நானே அவன் எப்ப கொடுப்பான்னு ஆசையா காத்துன்னு இருக்கிறான். நீ இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறா? இல்ல, தாஜ்மஹால்ல வச்சுதான் கொடுக்கணும். அப்ப அதை நீங்க பார்த்து சந்தோஷத்துல குதிக்கும் போது அந்த தாஜ்மஹாலை விட நீங்க அழகா இருப்பீங்கல்ல சொன்னா. அப்படியா சொன்னா? அப்படிதான் சொன்னா. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, இங்க வச்சு அதை கொடுப்பானான்னு. கொடைக்கானல் பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு இங்க இருந்து தாஜ்மஹால் கூட்டிட்டு போய் அங்க வச்சு கொடுக்கலாம்னு கூட யோசிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா நீ சொல்றது பார்த்தா நான் இன்னும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுமா? இல்ல சிஸ்டர், இப்படியா கூட இருக்குன்னு தான் நான் சொன்னேன். ஆனா இப்படிதான் இருக்குன்னு நான் சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி அவன் இங்க வச்சு கூட கொடுக்கலாம்னு எடுத்து வந்திருக்கலாம். பார்க்கலாம் என்ன பண்றான்னு. நான் வேணும்னா லைட்டா அவன்கிட்ட கேட்டு பார்க்கவா? இப்படி சஸ்பென்ஸா இருக்கிறதும் நல்லாதான் இருக்கு. கட்டணும்னு ஆசையா எடுத்து பார்த்துட்டு அப்புறம் ஏன் செல்வி மூடி வச்சிட்ட? இன்னும் என்ன ஏத்துக்க உனக்கு மனசு வரலையா? சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை ஏத்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இது ஒத்து வராது சார். உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அதனாலதான் சார் நான் உங்களை விட்டு ஒதுங்கி போறேன். நம்ம வலிக்கு வந்துட்டா இது போதுமே. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? சொல்லு செல்வி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? உங்க அப்பாக்கு பிடிக்காதே சார். இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எது மேலயும் ஆசைப்படக்கூடாது சார். அது நம்ம வாழ்க்கையே அழிச்சிடும். வேணா சார், விட்டுருங்க. என்ன விடணும் செல்வி?
உன்னை நினைக்கிறத நான் விடணுமா? செத்து போயிடுவேன். உன்னை நினைக்கிறத என்னால நிறுத்த முடியாது. நீ எனக்குள்ள கலந்து சுவாசம் மாதிரி ஆயிட்ட. நிறுத்தினா நான் செத்து போயிடுவேன். சார், செல்வி, உனக்கு என்ன, எங்க அப்பா சம்மதிக்கணும், அவ்வளவுதானே? அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். பேசி அவர்கிட்ட முதல்ல சம்மதத்தை வாங்கிட்டு உங்க அம்மா கிட்டயே வந்து பேசுறேன். ஓகேவா? இப்போவாவது கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமே. அட்லீஸ்ட் அதுலயாவது கொஞ்சம் ஆறுதல் அடைவல்ல. ப்ளீஸ். ஐயோ, 100 யானை மழை வந்த மாதிரி இருக்கு. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் இனிமே சமாளிப்பேன். எங்க அப்பா கிட்ட நான் இம்மிடியட்டா பேசுறேன். இதுக்கு வேற தனியா ஒரு டிராமா பண்ணணுமா? இவளுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அது சரி, திருட்டு மாங்கால தானே ருசி இருக்கும். ஏன் அது மேல போய் உட்காந்து அங்கதான் ட்ரை பண்ண மாப்ள, ஏற முடியல, அதான் இங்க உட்கார்ந்தேன். போறேங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் சைடுல நில்லுங்க. ரெடி, ஸ்மைல். ஓகேயா? சேஞ்ச். சார் அவங்க வந்துட்டானுங்க சார். வேலை பார்க்க விட மாட்டானுங்க சார். நீங்க பயப்படாம போய் வேலையை பாருங்க, நான் பேசிக்கிறேன். போங்க. ஏய் எடுத்துக்கடா. ஏய் எடுத்துக்க. ஏய் இங்க வேலை செய்யக்கூடாது சொல்லிருக்கல. யாரு கிட்ட வேலை செய்றீங்க? யாரு கொடுத்த தைரியம்டா? நான் கொடுத்த தைரியம் தான். யாருப்பா நீ? சொடக்கு போட்டலாம் பேசுற? அடுத்த தடவை சொடக்கு போடுறதுக்கு விரல் இருக்காது, தெரியுமில்ல? இரு சங்கர், நான் பேசிக்கிறேன். நீ என்ன புது மேனேஜரா? பழைய மேனேஜருக்கு என்ன நடந்தது தெரியல. அவர் மேனேஜர்லாம் இல்ல, அவர் தான் எம்டி. ஓ எம்டியா? எம்டி சார், எம்டி சார், இங்க வேலையை நடக்காது. வேலை நடக்க விட மாட்டோம். ஏன்? இந்த இடத்துல பாதி தர்மாவுக்கு சொந்தம். இந்த இடத்தோட ஓனர் கிட்ட லீகலா தான் எழுதி வாங்கியிருக்கோம். அப்புறம் எப்படி இதுல பாதி தர்மாவுக்கு சொந்தமா இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் அந்த கதையை நாங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. எப்படி பாதி தர்மாவுக்கு சொந்தம் பண்ண இங்க உள்ளவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இப்ப நீ என்ன பண்றனா, தர்மாவுக்கு 5 கோடி கொடுத்துட்டு இந்த சைட்டை நீயே எடுத்துக்க. 5 கோடியா? இல்லன்னா இந்த சைட்டை விட்டு போயிடு. தர்மா உனக்கு 5 கோடி கொடுப்பார். இது தர்மாவுக்கு தெரியுமா? சும்மா இப்ப வேற. நான் தர்மாவை பார்க்கணும். எதுக்கு? பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கா? பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் தர்மாவுக்கு பிடிக்காது. தர்மா கேட்ட 5 கோடியை கொடுத்துரு, இல்லன்னா இங்க வேலை செய்ய விட மாட்டோம். இங்க வேலை நடக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒண்ணு தர்மா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க, இல்ல நான் தர்மாவை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. ரெண்டுமே நடக்காது.
தர்மா பத்தி உனக்கு தெரியல. அதனோட விளைவை நீ சீக்கிரம் சந்திப்ப. வாங்கடா போலாம். இந்த பீஸ் யாரியா? உன் பொண்டாட்டியா? ஏய், பார்க்க ரொம்ப பாவமா இருக்கியா? இங்க போய் கூட்டிட்டு வந்திருக்க. யார் இவன்? சோடா கட்டைக்கு சொட்டர் போட்ட மாதிரியே இருக்கான். பாவமா இருக்கா? டேய் பல்புடி தலையா, உன் சைஸுக்கு பேசுற பேச்சாடா இது? இவங்கெல்லாம் போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்களே. டேய் இவங்க ஒரு பொம்பளை. ப்ரூஸ்லிடா. சிஸ்டரை சீண்டுனா சின்ன பின்னமாயிருவீங்கடா சில்வெண்ட் பசங்களா. நீ ஏமா முறைக்கிற? தர்மா பத்தி உனக்கு தெரியாதுல்ல? தாலி பத்திரமா தங்கச்சி. இந்த தம்பி பத்திரமா இருக்கணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். கடவுளே தவறாறு செய்யும் இந்த தம்பியை யாருப்பா இவன்? மன்னிச்சிடு தனியா கடவுளே, பேசிக்கிட்டு மன்னித்து விடு. இருக்கான். தம்பி தம்பி ஒன்னதான்டா. ஏதோ பேசுறதா நினைச்சு கைய கால ஆட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கொடைக்கானல் குளிர்ல அப்படி இப்படி உடம்பு ஆடத்தான் செய்யும். எங்களுக்கு பழகி போச்சு, இனிமே உனக்கு பழகணும். பொத்திக்கிட்டு போங்க. என்னது? கொடைக்கானல்ல அங்க இங்க சொற்று சால்வன்னு விக்கும். அத வாங்கி உடம்புல போத்திட்டு போங்கன்னு சொன்னேன். தெரியுது தெரியுது, நீங்க போங்க, போத்திக்கிறேன். நீ என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. என்ன சிஸ்டர் அமைதியா விட்டீங்க? அவன் பேசின பேச்சுக்கு அவன் வாயை உடைச்சு கையில கொடுத்திருப்பீங்கன்னு பார்த்தேன். டேய், நீ சும்மா இருக்க மாட்ட? அத்தா, இந்த மாலையை கொஞ்சம் கழட்டி கொடுங்களேன் ப்ளீஸ். எதுக்கு? அவங்களுக்கு போய் அடிக்கவா? இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாதுன்னு இந்த மாலையை போட்டு விட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓ, இதுல மாலை கதை வேற இருக்கா? இத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே சிஸ்டர். சும்மா இருக்கணும் புதம். அவன் தாலி பத்திரம்னு சொல்லிட்டு போறான். எப்படி அமைதியா இருக்க சொல்றீங்க அத்தா? இப்படி எல்லாம் உங்க பூச்சாண்டி காட்டதான் செய்வாங்க. அல்ல கைங்க இப்படி ஆடதான் செய்யும். இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இதோ பாருங்க, மெயின் கே அந்த தர்மாவை பார்த்தா ஈஸியா இந்த பிரச்சனை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இவனுங்க கிட்ட அவனை மீட் பண்ணும் கேட்டா லூசுமே பேசிட்டு போறானுங்க. இதோ பாருங்க, இத பத்திலாம் நீங்க யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். சிஸ்டர், இந்த மாலை கதை என்னன்னு எனக்கு இப்பவாவது சொல்லுங்களேன். இந்த மாலை கழுத்துல இருக்கிற வரையும் நான் கோவப்படக்கூடாதான். ஓ, அதனாலதான் அவனுங்க அப்படி பேசிட்டு போகும்போது அமைதியா இருந்தீங்களா? நான் கூட ஒரு ஃபைட் சீன் எதிர்பார்த்தேன், அது மிஸ் ஆயிருச்சே. என்ன மட்டும் உறங்க.